Hello guys, welcome back to another video. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓகேவா. ஸோ தட் இஸ் இந்த வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எந்த விதமான ட்ரேடும் இந்த வாரத்தில் ப்ளேஸ் பண்ண வேணாம் ஓகேவா. இஃப் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னா உங்களோட டெமோ அக்கௌண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஃபண்ட் அக்கௌண்ட்லேயோ லைவ் அக்கௌண்ட்லேயோ லைவ் மணி போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க ஓகே. எது பண்ணாலும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் ஓன் அனாலிசிஸில் பண்ணுங்கள் வித் யுவர் ஓன் ரிஸ்க் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீக் என்ன நடக்க போகுது. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து இந்தியன் டைமில் வந்து ஒரு 7 மணி இருக்கும். 8 மணி ஆக போகுது. அண்டு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஓகே, இப்போ வந்து திஸ் வீக் ஆல்ரெடி ஒரு வாரம் இதில் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் மார்ச் ஓகே. மார்ச் வந்து ஃபர்ஸ்ட் வீக் இங்கே ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஓகே, இந்த வீக் எப்படி இருக்கும்னு ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு மூணு அசெட் பார்ப்போம். ஒன்று கோல்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், தென் வந்து ஹீரோ யூஎஸ்டி பார்த்துடலாம். ஸோ தென் வந்து நாஸ்டாக் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எல்லோரும் கோல்டு ட்ரேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஹீரோவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாஸ்டாகாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இது வரைக்கும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு. ஸோ லெட்ஸ் லுக் அவுட் த மந்த்லி சார்ட். ஸோ தென் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் டவுன் பண்ணி வரலாம். ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணியிருக்குது இது வரைக்கும் ஃபுல்லாக புல்லிஷ் ப்ரைஸ். இங்கேருந்து சடனாக ஒரு ஸ்பைக் டவுன் கொடுத்து திரும்பி ரிட்டர்ன் பேக் வந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ தென் வீக்லியில் பார்ப்போம். யூ கேன் லுக் திஸ் ப்ரைஸ் என்ன ப்ரோ பண்ணுது. நீட் டு அப்சர்வ் திஸ். இது என்னது கேப். திஸ் இஸ் அ வீக்லி கேப். சார்ட் வீக்லியில் இருக்குது, கேப் இருந்தால் அது வீக்லி கேப் தான் ஓகேவா. திஸ் இஸ் அ வீக்லி கேப் அண்ட் ஆல்சோ இதை டோட்டலாக சேர்த்து ஒரு எஃப்இஜியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆல்சோ திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக் ப்ளஸ் ஓபி ஓகேவா. ஸோ தென் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டு ஸ்பைக் டவுன் அப்போ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ ஓகே, திஸ் இஸ் அவர் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ப்ரீவியஸ் வீக்கில் என்ன பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். திஸ் இஸ் திஸ் லோ. இந்த லோ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு ஸ்வீப் பண்ணியிருக்கு. தட் இஸ் செல் சைட் லிக்விடிட்டி. எஸ்எஸ்எல்ல 30 இருக்குது. 30 ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸுக்கு போக ட்ரை பண்ணியிருக்கு. யூ கேன் சி தட் இந்த ஹைஸுக்கு போய் இங்கே டேப் பண்ணிட்டு மேலேயே போயிடுச்சு ஓகேவா. ஸோ as per ப்ரைஸ் வந்து ஐஆர்எல் டு இஆர்எல் அப்படிங்கிற வழியில் ஆல்ரெடி எஃப்இஜியை ஃபில் பண்ணியிருக்கு, வீக் அவுட்டே எடுத்திருக்கு. ஸோ தென் வந்து இஆரில் நோக்கி போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ டெய்லி பேஸ் நம்ம பார்ப்போம்ல, இந்த கேண்டில் சிஆர்டி ஃபார்மேஷனில் கேண்டில் ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டே புல்லிஷாக இருக்கும்ட்டு. அதுபடி பார்த்தாலும் நெக்ஸ்ட் வீக் புல்லிஷாக இருக்க தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ யூ கேன் சி ப்ரைஸ் வந்துட்டு இப்போ வந்து ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன சின்ன சின்ன கேண்டிலாக தான் இருக்குது. ஸோ இப்போ தான் வால்யூம் இந்த இடத்துல வரவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு புல்லிஷ் வீக்காக நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம் ஓகேவா. we can anticipate. இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவும் பண்ண வேணாம் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேவா. எனிதிங் வித் யுவர் ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள் ஓகேவா. ப்ரோ தான் சொன்னார், எனக்கு சாந்தகுமார் ப்ரோ வந்து சொன்னார், ட்ரேடாக்ஸ் ப்ரோ வந்து சொன்னார், நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னா கதை முடிஞ்சிச்சு, அதை ஊதி ஓகேவா. உங்களோட ஓன் அனாலிசிஸில் அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. தட்ஸ் இட். அஸ் யூ கேன் சி இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவு ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் எஃப்இஜி ப்ரைஸ் டேப் பண்ணுது, திரும்பி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு ப்ரைஸ் போகுது ஐஆர்எல் டு இஆர்எல். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்க்கலாம், திஸ் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் வருது, வந்துட்டு ஐஆர்எல் ஓகே, ஐஆர்எல் டு இஆர்எல் போயிருக்கு
அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்காக வச்சா ப்ரைஸ் ஹைஸ் மேக் பண்ணிட்டு திரும்பி இந்த ஆர்டர் பிளாக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு ஐஆர்எல் டு இஆர்எல், ஐஆர்எல் டு இஆர்எல் அகைன் இந்த ஹைஸ் அடிச்சிருக்கு. யூ கேன் சி. ஓகேவா, ப்ரைஸ் புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐஆர்எல் டு இஆர்எல், ஐஆர்எல் டு இஆர்எல். ஸோ தென் வந்து இந்த இடத்துல எஃப்இஜி ஐஆர்எல் டு இஆர்எல். இந்த ஐஆர்எல் அப்படின்னா எஃப்இஜி மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை, எனி கைண்ட் ஆஃப் பிடிஆர்ஏ. ஓகேவா, எஃப்இஜி, ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், இது மாதிரி எந்த பிடிஆர்ஏ வச்சு வேணாலும் நம்ம ஐஆர்எல் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எஃப்இஜி மட்டும்தான் ஐஆர்எல்னு சொல்லி எடுப்பாங்க. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அதிகமாக எஃப்இஜி தான் ஒரு நல்ல ரோலை வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ தென் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹைஸை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ as we can see, மண்டே வந்து எக்ஸ்பேண்ட் ஆக சான்ஸ் இருக்கலாம். ஓகேவா, மேபி இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பேன்ஷன் இருக்கலாம், இல்லாட்டி அக்யூமுலேஷன் இருக்கலாம், இதில் எது வேணாலும் நடக்கலாம். நடந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிது அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிதுன்னா செவ்வாய்க்கிழமை இதில் ட்ரேட் ஆகிட்டு அப்படியே ஹையராக புஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ட்ரான் லிக்விட்டி அடிக்கலாம், இந்த ட்ராவாக அடிக்கலாம், இல்லாட்டி அடிக்காமல் கூட போகலாம். ஓகேவா, பட் இது கீழே எதுவும் ஈக்குவல் ஹைஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது கன்ஃபார்மாக அடிக்கும். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் வந்து ஹையராக புஷ் ஆக சான்ஸ் இருக்குது. இஃப் இன் கேஸ் திங்கக்கிழமை எஃப்இஜி கொடுக்கல ப்ரோ, ஓகேவா, திங்கக்கிழமை வந்து செல் மூவ் வந்துருச்சு, எஃப்இஜி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து திரும்பி செவ்வாய்க்கிழமை ஆர் புதன்கிழமை வந்து சேம் இதே எஃப்இஜியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு செவ்வாய்க்கிழமை ஆர் புதன்கிழமை சம்திங்கில் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஷூட் அப் ஆக சான்ஸ் இருக்குது. திஸ் ஆர் த ப்ராபபிலிட்டி. ஓகேவா, ஸோ அடுத்து திங்கக்கிழமை எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரா லிக்விடிட்டிக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ வி கேன் லுக் அட் த 4 hour. ஓகே, ஸோ 4 hourல என்ன ப்ரைஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அதை வச்சு ஏதாவது ஐடியா. ஸோ ஆக்சுவலி நான் இன்னும் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதான் நடக்கும்னு கூட அடித்து சொல்லுவேன். பட் நான் ஓப்பன் பண்ண விரும்பலை. ஓகேவா, பிகாஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு சம்மன் போயிட்டு லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ட்ரான் லிக்விட்டி மட்டும் போதாது. நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் கரெக்டாக அந்த ட்ரேடை நம்மளால் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ என்ட்ரி ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன் அப்படின்னா சம்பவம் உறுதி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஃப்இஜி ஹோல்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஹையராக புஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு எஃப்இஜி ஓப்பனில் விட்டுருக்குது. ஸோ மேபி ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஹையராக புஷ் ஆகிட்டு மேபி இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். ஆக்சுவலி டீலிங் ரேஞ்ச் போட்டால் கூட இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்துட்டு போகும். இன்னும் ஒரு கேண்டில் ஹையராக புஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு கேண்டில் ஹையராக புஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ தென் வந்து ப்ரைஸுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் லெவல் ஆயிரும். ஸோ டிஸ்கவுண்ட் லெவலுக்கு ப்ரைஸ் இங்கே செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மண்டே வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும், இல்லாட்டி ஒரு கன்சால்டேஷன் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் எய்தர் டெய்லியோட எஃப்இஜி ஓகேவா ஓகே எய்தர் இந்த ஒரு கன்சால்டேஷனோ இல்லை எக்ஸ்பேன்ஷனோ நடந்தது அப்படின்னா இந்த டெய்லியோட எஃப்இஜி ஆர்எல்ஸ் இந்த 4 hourோட எஃப்இஜி எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகேவா, இந்த 4 hourோட எஃப்இஜி ஏதோ ஒரு இதில் ப்ரைஸ் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு புதன்கிழமை பட்டுட்டு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ தென் வி மூவ் டு ஈரோ யூஎஸ்டி. ஸோ யா ஃப்ரம் மந்த்லியிலேருந்து வருவோம். ஓகே, வாட் இஸ் த மந்த்லி சார்ட்? மந்த்லி சார்ட் என்ன சொல்லுது? சூப்பர், இவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இங்கே நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு போதுமானது. தம்பி நான் வரேன்ப்பா, சிம்பிளாக சொல்லிடுச்சு. அதாவது ஈக்குவல் ஹைஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. இல்லை ப்ரோ நான் இதை வைக்கிறேன் ப்ரோ, தாராளமாக வைக்கலாம். நான் இங்கே ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இதை வச்சுக்கிறேன், ஆர்எல்ஸ் இதை வச்சுக்கலாம். இதுவுமே ஈக்குவலைஸ், இதுவுமே ஈக்குவலைஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரேன் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. ஸோ யூ கேன் சி தட் ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கு, கடைசியாக செட் பண்ண லோ இருக்குல்ல,
இங்கேருந்து ஒரு டீலிங் ரேஞ்சை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப் டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, வந்துட்டு அதுக்கப்புறம் ஹையராக ஷூட் ஆகிருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கும் வரகானா, அதுக்கப்புறம் வரணும்னு அவசியமும் இல்லை. ப்ரைஸ் வந்து லிக்விட், ஏன்னா மந்த்லியில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டுலாம் போகாது. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ்லி லுக் அவுட் தட் ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்டர்னல் லிக்விட்டி தட்டி இருக்குது. சரி, ஓகே, இன்டர்னலாக ஏதாவது தட்டுறதுக்கு போகுமா? ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டர்னலில் தட்டிட்டு இன்டர்னலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, as we can see either இந்த ஒரு பிளாக்குக்கு வரலாம், இல்லை அப்படின்னா வீக்லிக்குள்ளே போகும்போது ஏதாவது எஃப்இஜி இருந்தது அப்படின்னா அந்த ஐஆரில் அடிச்சுட்டு திரும்பி இஆரில் போகலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட், ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இதான் மோஸ்ட் ப்ராபப்ளி தட்ட வேண்டிய ஹைஸ் இங்கே தான் இருக்குது. we can see வீக்லியில் ஏதாவது கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ், ஆஃப்டர் ஸ்வீப் வந்து இந்த ஒரு வீக் மட்டும் இதாக இருக்குது, செல் ஆகிருக்கு. பட் அந்தளவு சீன் இல்லை. ஸோ வாட் வி கேன் ஆன்டிசிபேட், இந்த டவுன் மூவ் ப்ரைஸ் வந்து அது இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ரைஸ் அழகாக வந்திருக்கு. இங்கே ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் புல்லிஷாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐஆர் டு இஆர் கான்டெக்ட் தான். இந்த இஆரில் வச்சுட்டு ஐஆரில் வந்திருக்கு. ஓகேவா, இந்த கேப், இந்த என்டிஓஜி என்டபிள்யூஓஜி, வெயிட் அ மினிட், டெய்லியில் காட்டுமா? ஓகே, வெயிட் அ மினிட் கைஸ், ஒரு 4 ஹவருக்கு போனால் உங்களுக்கு கேப் தெளிவாக தெரியும். ரொம்ப இங்கே இருக்கிறது தான் தெரியுது, இந்த ஆர்டர் பிளாக் இல்லை இல்லையா? ஸோ பாஸ்ட்டில் வந்து ஒரு 50ன்னு போட்டால் கிடைக்கலாம், ஆனால் சார்ட்டு குறைன்னு வந்துடும். ஓகே, as you can see உங்கள் பார்க்க முடியும், என்ன தெரியுது, ஃபுல்லாக கேப். நம்ம எங்கே பார்த்தோம்? ஸோ அந்த லைன் வந்து எங்கே இருக்குது, இங்கே ஆர்டர் பிளாக் இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட யூ கேன் சி இந்த இடம் தான், இதுதான் இந்த ஆர்டர் பிளாக்ல பட்ட இடம். டெய்லி சார்ட்டுக்கு போகலாம். ஓகேவா, ஆல்ரெடி கேப்ஸில் பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஓகே, வீக்லி சார்ட். ஓகே, ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கேப்பில் பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தா கூட ப்ரைஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வர பாசிபிலிட்டி இருக்குது. பார்ப்போம், பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். as you can see ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துருக்குது. ஸோ மேபி இந்த வீக் வந்து ஹையராக புஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ என் கண்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் ஆஃப் கம்ப்ரெஷன் இருக்குது. ஒரு கேண்டிலுக்குள்ளேயே ஒரு கேண்டில் சுற்றி இருக்குது. மேபி மண்டேவும் இன்சைட் த ரேஞ்ச் இருந்ததுன்னா கீழே தட்டி மேலே பறப்பான். செம்மையாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு மண்டே வந்து உள்ளே கன்சாலிடேட் ஆகணும். ஓகேவா, இஃப் இன்கேஸ் இப்போ என்ன சொல்கிறேன்னா சிம்பிள், ப்ரைஸ் இங்கே ஆர்டர் பிளாக்ல இருந்து டேப் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்கு. இந்த வீக் மட்டும் செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்குது. இந்த எஃப்இஜி வந்து சப்போர்ட் பண்ணுது ப்ரைஸை. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு கேண்டில் வியாழக்கிழமை, சாரி கைஸ், இந்த ஒரு வீக்கோட கேண்டிலுக்குள்ளேயே இந்த ஒரு வீக் ட்ரேட் ஆகிருக்கு. யூ கேன் சி இந்த இப்போ நடந்து முடிஞ்ச வாரம் வந்து கம்ப்ரஸ் ஆயிருச்சு. 5 நாளுமே கம்ப்ரஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாளுமே அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ரேஞ்சுக்குள்ளேயே கம்ப்ரஸ் ஆகிருக்குது. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த லெவல். இந்த இடத்துல ஒரு பலமான செல் சைட் இருக்கு. எஸ்எஸ்எல் ஓகேவா, இந்த இடத்துல பலமாக செல் சைட் இருக்கு. வீக்லியோட ரேஞ்சுக்குள்ளே வீக்லி ரேஞ்ச். ஸோ இந்த வீக் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே தட்டுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. கீழே தட்டி லிக்விடிட்டி எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த வீக் சேம் கன்சால்டேட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் வீக் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு தேர்ட் வீக் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எய்தர் சான்சஸ். ஸோ லெட்ஸ் லுக் அட் தட் டெய்லி சார்ட்.
ஆல்ரெடி நம்ம ஒரு கன்சல்டேஷன் வீக்லியில் கன்சல்டேஷனில் இருக்கோங்கிறனால டெய்லியில் பெரிய ஆன்டிசிபேஷன் வச்சுக்கவே கூடாது. ஓகேவா? நான் 100 பிப்பை பிடிக்க போகிறேன், 1000 பிப்பை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற கதையே இங்கே ஆகாது. ஸோ லெட்ஸ் லுக் அட் தட். ஆல்ரெடி ஈக்குவலைஸா யா ஈக்குவல் லோஸ் இருக்குது. ப்ரைஸ் ஸ்வீப் படிச்சு கீழே போகல. இங்கே பாடி க்ளோஸ் வச்சு மேலே வந்திருக்கு. ஸ்வீப் படிச்சு கீழே போகல. ஓகே, ஆக்சுவலி ப்ரைஸ் இந்த இடத்துல எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. இந்த வீக் வந்து சொல்லலாம், ஒப்புக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்க ஐஎஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் இட்ஸ் நாட், அது ரியல் இல்லை, ரியாலிட்டியாகவும் இருக்காது. இந்த இடத்துல இருக்க எஃப்இஜிக்குள்ளே ஹோல்ட் ஆயிடுச்சு. அப்படியே ப்ரைஸ் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரில கைஸ், ப்ரைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு இருக்கனால இந்த சைடு ஏதோ ஒரு சைடு கிளியர் பண்ணால் மட்டும்தான் என்னால் யோசிக்கவே முடியும். ஐ எம் ஸ்ட்ரக்டு. இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் எனக்கே தெரியாது இதான் நடக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா மண்டே வந்து இந்த வீக் வந்து டோட்டலாக கம்ப்ரஸ் ஆகிடணும். இதே ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிடணும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் இந்த செல் சைடோ இல்லாட்டி பை சைடு ஏதோ ஒரு பக்கத்தை கிளியர் பண்ணணும். மோஸ்ட் ப்ராபப்ளி செல் சைடை அட்டாக் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஈக்குவல் லோஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ ரேஞ்சுக்குள்ளேயும் இருக்குது. ப்ரைஸ் வந்து புல்லிஷாகவும் இருக்குது. ஆனால் ட்ரான் லிக்விட்டி இந்த ஹைஸ், கரண்ட்லி இருக்க ஹைஸ் வந்து இந்த ஹைஸ் தான் ட்ரான் லிக்விட்டி. அண்ட் அதுக்கு முன்னாடி ட்ரான் லிக்விட்டி இங்கே இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரைஸ் 3 ஹைஸ் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? யூ கேன் see this ரிலேட்டிவ் ப்ரைஸ். ஹையஸ்ட் பாசிபிலிட்டி வந்து கீழே தட்டுனுச்சுன்னா மேலே உடனே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எதுவுமே நான் இன்னும் நியூஸே பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து நேஸுக்கு போவோம். Yeah, okay, we are in the Nasdaq, so my favorite also. You can see this price வந்து அப்படியே ஆல்ரெடி ஸ்டக் ஆகி தான் கிடக்குது. இந்த ஒரு ரேஞ்சில் அழகாக ஸ்ட்ரக் ஆகி இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து அட்டாக் பண்ணி கீழே வர மாதிரி இருக்கும். பார்ப்போம் அது எதுவும் நடந்திருக்கா, எதுவும் இல்லையா. அந்தளவு ஒன்றும் பெருசாக சீன் இல்லையாட்டியா கைஸ், அந்தளவு எதுவும் சீன் இல்லை. ஹெவி யூ கேன் see this அப்படியே ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த ரேஞ்ச் அப்படியே ஒரு மந்த்லியோட ரேஞ்ச், இது நவம்பர் மந்தோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மந்த் இருந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபுல்லாகவே அக்யூமுலேட் ஆயிடுச்சு. யூ கேன் see this ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபுல்லாகவே அக்யூமுலேட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் குவார்ட்டர் வந்து ஃபர்ஸ்ட் 3, 7, 3, 3, 4 இயர்ஸ் செகண்ட் குவார்ட்டர்னும் ஆரம்பிக்கல. திஸ் இஸ் ஃபெப் தான் முடிஞ்சிருக்கு. தேர்ட் குவார்ட்டர்னும் போகணும். அப்போ இன்னும் வந்து இந்த மந்த்து மோஸ்ட் ப்ராபப்ளி அக்யூமுலேட் ஆக சான்ஸ் இருக்குது. சிம்பிளாக முடிச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த சீன் இல்லை, அதான் உண்மை. சரி, வீக்லிக்குள்ளே வருவோம். ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா ப்ரோ, ட்ரேட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணியிருக்குது, ஸ்வீப் அடிச்சிருக்கு. ஸ்வீப் அடித்து உள்ள ரேஞ்சு உள்ளே வந்திருக்கு. அட்லீஸ்ட் இதை ஏதோ ஒன்று கிளியர் பண்ணியிருக்கலாம், பட் ஒன்றும் பண்ணல. வேறு லோ இங்கே இருக்குதா, இந்த லோஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கரெக்டாக ஈக்குலிபிரியம் போட்டு விளாடுறனா விளாடலாம் கைஸ். சிம்பிளாக சொல்கிறேன், இதான் உங்கள் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி விளாட முடியுமோ ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட்டில் பூந்து விளாண்டுக்கலாம். சிம்பிளாக இங்கே இருக்க எஃப்இஜி சப்போர்ட் பண்ணுதா, 1, 2, தேர்ட் டைம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹோல்ட் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே இதுக்கு நடுவில் ஒரு லைனை மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த ஈக்குலிபிரியம் லைன். கீழே போனால் டிஸ்கவுண்ட், மேலே போனால் ப்ரீமியம், அவ்வளோதான். ஸோ வீக்லி சார்ட் லாஸ்ட் வீக்கு கம்ப்ரஸ் தான் ஆயிருக்குது ஆல்ரெடி. நோ 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 லுக் அட் கிளியர்லி தெளிவாக பார்த்தா இந்த இடத்துல ஒரு சிஆர்டி இருக்குது பாருங்க. இந்த கேண்டிலில் லோவை தட்டியிருக்கு. ஸோ தென் லோவை தட்டினதுக்கப்புறம் ஹையை போய் தட்டியிருக்கு. சிஆர்டி 2, சிஆர்டி கேண்டில் 3. ஓகேவா? ப்ரைஸ் ஆனால் எக்ஸ்பேண்ட் ஆக விரும்பவில்லை. ஓகேவா? இது இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணது இங்கே இருக்க கேப். யூ கேன் see this ரொம்ப மைன்யூட்டாக டேப் பண்ணிட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்சோ திஸ்
டெய்லிக்கு போகலாம். டெய்லி ஏதாவது சம்பவங்கள் இருக்குமா? ப்ரைஸ் ஆல்ரெடி இங்கே இருக்க ஈக்குவல் வைஸ் தட்டிட்டு தான் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து இந்த கேப் வந்து என்ன பண்ணுது, இந்த ஒரு என்டிஓஜி டெய்லி கேப் வந்து இந்த இடத்துல தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக் ஆக்கி வச்சிருக்கிறது வந்து இந்த கேப். எனக்கு என்னமோ இது நேஸும் சரி ஹீரோவும் சரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, இருக்க மாறிலாம் இல்லை, ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்னன்னு உட்காந்து ட்ரேட் பண்ணுறது பாசிபிலிட்டி கம்மி. போய் சிக்கிக்காதீங்க, அவ்வளோதான். தெளிவாக தெரியுதா 4 ஹவரில் எதுவும் ஸ்ட்ரக்சர் தெளிவாக தெரியுதா, அதில் ஏதோ ஒரு எஃப்இஜி வச்சு IR to ER ப்ளே பண்ணுறீங்களா, அது ஆரம்பமாக பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே இங்கே பண்ண முடியாது. பண்ணுறது இந்த இடத்துல சிம்பிளாக போங்க, 4 ஹவர் எஃப்இஜி தட்டுச்சா IR to ER ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். கன்ஃபார்மாக பிள்ளையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டீசெண்டாக ஒதுங்கி நின்று வேடிக்கைப்பட்டு போயிடணும். ஆனால் அருமையாக நேஸ் வந்து Q2ல் மேனுப்புலேட் பண்ணி Q3ல செம்மையாக சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு Q1ல் வந்து செம்மையாக அக்யூமுலேட் ஆகுது. ஐ எம் வெயிட்டிங். ஓகேவா, செம்மையாக ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, யூ கேன் see that. எனக்கு தெரில கைஸ், எனக்கு தெரில, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரில. ரீசனாக நான் எனக்கு தெரிலன்ட்டு போயிடுறேன், அதான் பெட்டர். எனக்கு வரட்டும், மண்டே எனக்கு ஓப்பன் ஆகட்டும். மண்டே ஓப்பன் ஆகிட்டு பாடி க்ளோஸ் எந்த பக்கம் லிக்விட்டி அட்டாக் பண்ணுதுன்னு பார்ப்போம். எய்தர் இந்த பக்கம் கண்ணு கொடுத்துற மாதிரி இந்த லோ தான் இருக்குது கைஸ். இந்த கேப் இருக்கா சொல்லணும்னா இந்த லோ வந்து இருக்குது, ஒரு மாதிரி ஈக்குவல் லோஸ் ஆட்டம் இருக்குது. மண்டே லோஸு ஓகே இருக்கட்டும், ப்ரீவியஸ் வீக் ஓடுது. ஆமாம், கொஞ்சம் லேசாக கண்ணை ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. மேபி இதை தட்டுனுச்சு அப்படின்னா நான் ஏதாவது பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன். ஆனால் தட்டினாலும் நான் கன்ஃபார்ம் பையெல்லாம் ட்ரெண்ட்லாம் மாறாது. எனக்கு ட்ரெண்ட் வந்து டோட்டலாக கன்சல்டேஷனில் இருக்குது. இஃப் இன் கேஸ் நான் இந்த இடத்துல வந்து இங்கே இருக்க செல் சைடை தட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட டார்கெட் வந்து இங்கே இருக்க ஒரு மிட்லைனாக இருக்கும், ஈக்குலிபிரியம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன், டெஃபினட்டாக போக மாட்டேன். ஏன்னா ஈக்குலிபிரியமில் உட்காந்து நான் ஹையை டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னு வச்சா தலையோட தட்டு வாங்குவோம், இது உறுதி. ஓகேவா, ஸோ பி கேர்ஃபுல், ஸ்டே சேஃப். கோல்டு ப்ளே பண்ணுறீங்களா, ஏதோ சான்சஸ் நல்லா இருக்குது, ப்ளே பண்ணலாம். ஹீரோவும் நேஸும் கை வைக்காத வரைக்கும் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஓகே கைஸ், ஆல்ரெடி ஒரு 22 மினிட்ஸ் இழுத்துட்டேன். ஸோ வி கேன் சி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் கைஸ். ஸோ அப்புறம் அப்படியே கமெண்டை போட்டு விட்ருங்க, அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. அப்போ தான் அல்காரிதம் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பூஸ்ட் பண்ணி காட்டி விடும். ஓகே, ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. பாய் கைஸ்.